ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி அம்மு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிக் சைஸ் பலா, வாட்டர் ஆப்பிள், இது மாதிரி நிறைய வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட் வெரைட்டி எல்லாமே பார்க்கலாங்க. எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான். யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பிளான்ட்டால் எந்த கொரியர் ஆஃபீஸில் சென்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தாங்க சென்ட் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 160 கொரியர் சார்ஜ் வாங்குவாங்க. நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பிளான்ட்டோட அமௌண்ட்டு பேக்கிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிளான்ட்டோட குவாலிட்டி, அதோட தரத்தும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி பிளான்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. கிடைச்சாலையும் இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஈஸியாகவே டெரஸ் கார்டனில் வச்சு நல்லா க்ரோத் பண்ணலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் பலாங்க. இது பார்க்கும்போதே தெரியும். இதோட லீஃபை பாருங்கள், ரொம்ப சின்னசாக இருக்கும். இந்த நார்மல் பலாவிலே பார்த்தீங்கன்னா லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ரெட் பலாவில் பார்த்தீங்கன்னா லீஃப் சின்னசாக இருக்கும். இதில் நம்மக்கிட்ட பிக் சைஸ் பிளான்ட் வந்துருக்குங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet ஹைட்டில் இருக்குது. நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குங்க. அங்கே பாருங்கள், க்ரோ பேக் பாருங்கள், பெரிய க்ரோ பேக்கு. இந்த க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வந்து வச்சு க்ரோத் பண்ணலாம். ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும், ஒரு 1 year வரைக்கும் இந்த க்ரோ பேக்கில் வச்சு க்ரோத் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய க்ரோ பேக்கு தான். லீஃப் பாருங்கள், இந்த லீஃபை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா லீஃபே சின்னசாக இருக்கும். ரெட் பலா, இந்த ரெட் பலா யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. பெரிய பிளான்ட்டு தான். எல்லாமே கேட்லாக்கில் அப்டேட் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் மட்டும் தான் பேக் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா பேக்கில் தான் பேக் பண்ண முடியும். கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருங்கன்னு பார்த்தீங்கன்னா 160 வருங்க. நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதோட சோலை பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக டெராஸ் கார்டில் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம். டைரக்ட் சன்லைட்லேயே வைக்கலாங்க. இதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ்னால் ரெகுலராக தண்ணி ஊற்றணும். ஆட்டேர் மாட்டேர் கொடுக்கலாம், டிஏபி கொடுக்கலாம். ரெகுலராக தண்ணி ஊற்றினா இலையெல்லாம் பழுத்து விழுந்துரும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பழுக்கும். நிறைய தண்ணி இருந்தால் இது மாதிரி பழுத்து கீழே விழும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்ல அதோட பாட்டில் தண்ணி வந்து ரொம்ப கொலன்னு ஈரமாக இல்லாமல் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பிளான்ட் க்ரோத் ஆகும். இதுதான் எல்லா பிளான்ட்லேயுமே இது தான் மெயின் டிப்ஸு. என்னென்னா, தண்ணி வந்து எப்போயுமே ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். அப்படி ஈரப்பதமாகவே இருந்தால் இலையெல்லாம் பழுத்து கீழே விழும். ஸோ இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் பிளான்ட்டை வந்து ஈஸியாகவே க்ரோத் பண்ணலாம். புதுசாக நாங்கள் டெரஸ் கார்டனு பிளான்ட் வைக்கிறீங்க, மாடி தோட்டமாக ஆக்குறாங்க, அப்படி எங்களுக்கு எந்த டிப்ஸுன்னு தெரிலன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே போதும். ஏன்னா எல்லா பிளான்ட்டுக்குமே ஒரே டிப்ஸு, இது ஒன்று மட்டும்தான். மெயின்டைன் பண்ணவே ஈஸியாக எல்லாருமே மாடி தோட்டம் அமைக்கலாம். இது நிலத்துலேயும் வைக்கலாங்க. ஏன்னா இது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஹீல்டு வந்துடும். இது எப்போ ஹீல்டு வரும்னா ஒரு 6 monthsக்குள்ளேயே உங்களுக்கு ஹீல்டு வந்துடுங்க இந்த பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி ஜாக். இது வந்து ஆல் சீசன் பழம்னு சொல்லலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், பழம் வந்து உங்களுக்கு வந்து சீசனுக்கெல்லாம் இருக்காதுங்க. எனி சீசனுக்கு எப்போனாலும் காய் எடுத்து எப்போனாலும் பழம் வைக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்த எல்லா பிளான்ட்டுமே கிராஃப்டட் பிளான்ட்டு. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி தண்டு பகுதியில் கூட உங்களுக்கு பூ எடுக்கும், காய் வைக்கும். பாரு, இது பூ எடுக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரூட் வேறு ஸ்டேஜ். இதில் வந்து இப்போயே உங்களுக்கு நிறைய காய் காய்க்குமா. இப்போயே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பூ எடுக்கும், நிறைய காயும் வைக்குங்க. ஆனால் பட் வந்து ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு விட்டிங்கன்னா தான் அது வந்து காய் வந்து நல்லா பெருசாகும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அழுவி நல்லா க்ரோத் ஆகாது. செடி நல்லா க்ரோத் ஆகாது. நல்லா செடியை க்ரோத் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரூட்டிங்க்கு விட்டிங்கன்னா நல்லா காய் வந்து பெருசாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ரோ பேக்கில் இருக்குதுங்க. பாருங்கள், க்ரோ பேக்கெல்லாம் பாருங்கள், நல்ல பெரிய க்ரோ பேக்கு. அதோட ஸ்டெம்மு பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு. பாருங்கள், ஃப்ளவர் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் எடுக்கிற பிளான்ட்டு, ஃப்ரூட்டோட எங்களுக்கு காயோடு வேணுன்ற பிளான்ட்டு எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. சூப்பர் இயர்லி ஜாக், ஆல் சீசன் பலா, வியட்நாம் பலா எல்லாமே ஒன்று தான். யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இதுவுமே ஈஸியாக டெரஸ் கார்டனில் வந்து க்ரோத் பண்ணிக்கலாங்க. இதோட லீஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும், ஷைனிங்காக இருக்கும். ரெட் பலாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னசாக இலை இருக்கும். இது ஷைனிங்காக இருக்கும். பழவில் ஏகச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க. கேட்லாக்கில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய பலா வெரைட்டிஸ் இருக்கும். இதுவும் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்க. வாட்டர் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ரெட் கலரு. எங்கள்கிட்ட சின்ன பிளான்ட் வாங்கி வச்சு க்ரோத்தே ஆக மாட்டேங்குது, நல்ல பெரிய பிளான்ட் எங்களுக்கு வேணும், ஈஸியாக டெரஸ் கார்டில் வந்து க்ரோத் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்றவங்க இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கலாம், இந்த பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் ஃப்ளவர் எடுக்கும், காய் வைக்கும். எங்கள்கிட்டே ஒரு சில பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா பூ எடுத்திருக்கு, உங்கள்கிட்டே வந்தால் கண்டிப்பாக பூ எடுக்கும். நல்லா ஒரு 6 ஃபீட்டில் நல்ல புஷ்ஷியான பிளான்ட்டுங்க. இது க்ரோ பேக் பார்த்திங்கன்னா பெரிய க்ரோ பேக்கு. இந்த க்ரோ பேக்லேயே வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அந்த பிளான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய க்ரோ பேக் தான். நீங்கள் வந்து ரீபேக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, அதே க்ரோ பேக்கில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ரெட் கலர் வாட்டர் ஆப்பிளுங்க, நல்ல புஷ் டைப்பில் இருக்குது. இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதோட ஸ்டெம்மு, அதோட க்ரோ பேக்கு, ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய கவர். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குங்க பிளான்ட்டு. பாருங்கள் ரெட் ஜாக்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், நிறைய பிஞ்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக காய் வைக்குங்களா? இந்த பிஞ்செல்லாம் காய் வைக்கணும்னா கண்டிப்பாக வைக்காது. ஏன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா இது அழுகி கீழே விழுந்துடும். ஏன்னா இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான். நல்லா பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுங்கன்னா நல்ல பிக் சைஸில் வருங்க. அங்கே பாருங்கள் பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்கு வேணுனாலே இந்த ரெட் ஜாக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சுங்க. அங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ஃப்ளவரோடையும் காயோடையுமே அவைலபிளாக இருக்குது. பிக் சைஸ் பிளான்ட்டுங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய க்ரோ பேக்கில் தான் இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ காய் வச்சுருக்குன்ட்டு. இனிப்பு ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. கொழிஞ்சில் பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளவரோட நல்லா பிக் சைஸில். அதோட பிளான்ட்டோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு. இதுவுமே க்ரோ பேக்கில், இந்த க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம். இதிலே பாருங்கள் பெரிய காய் கூட காமிக்கிறேன். பிளான்ட் பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக. பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் ஆரஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சாத்துக்குடிங்க. நாக்பூர் சாத்துக்குடின்ற வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே க்ரோ பேக் வந்து பெரிய க்ரோ பேக் தான். இது உங்களுக்கு எப்போனாலும் பூ எடுத்து காய் வைக்குங்க. அங்கே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு 6 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது. இது எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க. யாருக்கு வேணாலும் இந்த நாக்பூர் சாத்துக்குடியை புக் பண்ணிக்கோங்க. பெரிய பிளான்ட் தான், யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து ஃப்ரூட் பிளான்ட் வீடியோஸ் எல்லாமே வரும். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க எல்லாருமே உங்களுக்கு பிளான்ட் எந்த மாதிரி ரீச் ஆகிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.